நடிகர்லாம் இப்போ தூக்கி போட்டாங்க. நீங்க தான் இப்ப நடிகர் மனப்பான்மையிலே இருக்கிறீங்க. பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். உதறல் அப்படியே வழி இல்லாம உருமுறீங்க. டிவிகேக்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க, அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க. அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்க தர்றாங்க. நீங்க தான் 50 வருஷம் ஆண்டுட்டீங்களே, 60 வருஷம் ஆண்டுட்டீங்களே, ஏன் கூட்டணி? எதற்காக கூட்டணி வச்சு போராடுறீங்க? தனியா நிக்க வேண்டியதானே. தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணை இருந்தா தனியா நில்லுப்பாங்க. தமிழ்நாடு விஜய் தனியா நிக்கட்டும். யார் களத்துல ஜெயிப்பாருன்னு பாப்போமா? அங்க நிக்கிறவ எல்லாம் ஏழைங்க, யாரும் பணக்காரன் கிடையாது. எல்லாம் இங்க தம்பிகள்லாம் சுரட்டி ஒட்டி ஒட்டி ஒரு தலைவனை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் போற போக்குல அப்படி அடிச்சுட்டு போறீங்கல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்ன அப்படியே இந்த வந்த தொண்டர்கள்லாம் பணக்கார தொண்டர்களா? இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஏழைகளா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்துல திமுகவில் உண்டா, அண்ணா திமுகவில் உண்டா, இல்ல மற்ற இதர கட்சிகள்ல உண்டா? சாதாரணவங்களை நீங்க மாவட்ட செயலாளர் ஆக்க முடியுமா? சொல்லுங்க. கஞ்சியை குடித்து விட்டு களத்திற்கு செல்கிற மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அன்றாடங்காட்சி மக்களை அவன் அந்த தலைவன் இன்றைக்கு தலைவர்களாக உருவாக்குகிற பக்குவத்தை அடைந்திருக்கிறார்.